Hey guys, welcome back. So இன்னைக்கு நம்ம கிட்ட ஒரு வேற லெவல்ல ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்கு. ஆண்டோடியோல இருந்து ராக் 300 அப்படிங்கற ஒரு பார்ட்டி ப்ளூடூத் ஸ்பீக்கர். சோ இந்த ஸ்பீக்கர் தான் இன்னைக்கு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பண்ண போறோம். இந்த ஸ்பீக்கர் எப்படி இருக்கு, இதோட பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு, சவுண்ட் குவாலிட்டி, அது மட்டும் இல்லாம இதுல சைடுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்ல 30 வாட் சப்வூஃபர் வேற செப்பரேட்டா வந்து கொடுத்திருக்காங்க. சோ பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் இந்த வீடியோல பார்த்தலாம். பிளஸ் இது பிரைஸ்க்கு ஏத்த மாதிரி வர்த்தா இல்லையா, வாங்கலாமா வேண்டாமா, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீக்கர் எப்படி நம்ம மொபைல் கூட கனெக்ட் பண்ணி யூஸ் பண்றது, சோ ஃபுல் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா நம்ம சேனல்ல புதுசா எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனே வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இந்த ஸ்பீக்கரை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பேக்கேஜிங் கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. அண்ட் இது அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த பாக்ஸ் மேலே இந்த ஸ்பீக்கரை பற்றினா ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே என்னென்ன இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி அண்ட் மேனுவல் புக் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பீக்கரை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா இதில் படித்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் கூடவே சம் எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ்லாம் இருக்குது. ஸோ என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரை நீங்கள் இந்த ரிமோட் மூலிமா கண்ட்ரோலும் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த ஸ்பீக்கரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 3.5 mm மேல் டு மேல் ஆக்ஸ் கேபிளும் இருக்கு. அண்ட் இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணதுக்கு ஒரு மைக்ரோ USB கேபிளும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எல்லாத்தோட குவாலிட்டியும் நல்லாவே இருக்கு. ஓகே, இப்போ நம்மளோட ஸ்பீக்கரை எடுக்கலாம். சோ ஸ்பீக்கர் ரெண்டு பக்கம் தெர்மோகோல்லாம் வச்சு நல்லாவே பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ இதுதான் நம்ம ஸ்பீக்கர் ஆண்டோடியோ ராக் 300. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்தோன்னே நல்லா அட்ராக்டிவாவே இருக்கு. சோ டிசைன் பாத்தீங்கன்னா இந்த டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கும்ல, சோ அந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டைலிஷாவே கொடுத்திருக்காங்க. அண்ட் கலரும் பாத்தீங்கன்னா பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன்ல இருக்கு. சோ பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் சைடுல நிறைய பட்டன்ஸ் இருக்கு. ரெண்டு ஸ்பீக்கர் வந்து கொடுத்திருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு சின்ன ஹோல் மாதிரி இருக்கு. அண்ட் ரைட் சைடுல திருப்பினீங்கன்னா பேஸ்க்கான சப்வூஃபர் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த சிலிண்டர் டைப்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா பிளேவுட் மாதிரி இருக்கு. சோ வுட் ஃபினிஷ் வந்து கொடுத்திருக்காங்க. மத்தது எல்லாமே பிளாஸ்டிக்ல வந்து பில்ட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா பில்ட் குவாலிட்டின்னு வரப்ப நல்லாவே இருக்கு. பட் இது என்னன்னா ஷாக் ப்ரூஃப் கிடையாது. சோ கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பா டேமேஜ் ஆகிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே எக்ஸ்போஸ்டா இருக்கு. சோ ப்ரொடெக்ஷன் எதுவுமே இல்ல. ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்ஸ் எல்லாமே வெளியே தெரியும். சோ அதனால அந்த இடத்துல நீங்க கை வச்சு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த ஸ்பீக்கரோட பிசிக்கல் ஓரியோ அண்ட் டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி பட்டன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்றத ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். ஃப்ரண்ட் சைடுல பார்த்தோன்னே வால்யூம் கீ வந்து பெருசா கொடுத்துருப்பாங்க, ரொட்டேட் பண்ற மாதிரி. சேம் இதே கீ யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்பீக்கரை ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஜஸ்ட் லைட்டா டர்ன் பண்ணீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து ஆன் ஆயிடும். ஸோ எல்இடிலாம் வந்து க்ளோ ஆகும். அதுக்கப்புறம் அந்த கீயை வால்யூம் அப் அண்ட் டவுனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தென் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மோடுன்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த மோட் பட்டனை ஒரு 3 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா இந்த எல்இடியை வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம தேவைப்படுற நேரத்துக்கு எல்இடியை வந்து ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மோட் பட்டனை ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்றது மூலியமா. நெக்ஸ்ட் அதே மோட் பட்டனை சிங்கிள் பிரஸ் பண்ணீங்கன்னா மோட் வந்து சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா FM மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் திருப்பியும் பிரஸ் பண்ணீங்கன்னா ஆக்ஸுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இன்னொரு வாட்டி பிரஸ் பண்ணீங்கன்னா USB அண்ட் மெமரி கார்டு ஸ்லாட்டுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி மோட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த பட்டன் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் அப்படி கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு. ஸோ இந்த ஸ்பீக்கரை வச்சு நீங்க ரெக்கார்டும் பண்ணிக்கலாம். ஸோ மைக்குக்கான போர்ட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. 2 போர்ட் இருக்கு. ஸோ நீங்க அடிஷனலா மைக் வந்து அதில் கனெக்ட் பண்ணிட்டு ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் வந்து போட்டுட்டு ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணிட்டு நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணிக்க முடியும். நீங்க ஏதாவது பாடினீங்கன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க முடியும். அதுக்கு கீழே மைக்ன்ற ஒரு பட்டன் இருக்கும். ஸோ நீங்க வந்து லைவா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு உங்களுடைய மைக்ரோஃபோனை இதில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த மைக்ன்ற பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணி விட்டீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து லைவ் மோடுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடும். ஸோ நீங்க லைவாவே பேச பேச ஸ்பீக்கர்ல வந்து உங்களுக்கு அவுட்புட்டா வெளியே வரும். தென் அப்படியே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா எல்லா ஸ்பீக்கர்லையும் இருக்கிறது தான் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் பட்டன், பாஸ் பட்டன், பிளே பட்டன். ஸோ எல்லாமே அதுதான். தென் என்னென்ன மாதிரியான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா USB போர்ட் இருக்கு, பென்ட்ரைவ் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே வந்து TF கார்டு ஸ்லாட் இருக்கு. ஸோ நீங்க மெமரி கார்டும் வந்து இன்செர்ட் பண்ணி கேட்டுக்கலாம். தென் ஆக்ஸ் கேபிள் இன்செர்ட் பண்றதுக்கான 3.5 mm போர்ட் வந்து இருக்கு. உங்களுடைய மொபைலோ இல்ல லேப்டாப்போ இந்த ஆக்ஸ் கேபிள் மூலமா நீங்க வந்து ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்றதுக்கு மைக்ரோ USB போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ DC 5 வோல்ட் மேல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. உங்களுடைய ஆர்டினரி மொபைல் சார்ஜரை வந்து இதுல யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். கீழே ஒரு சின்ன ஹோல் இருக்கு. அது வந்து சார்ஜ் பண்றப்ப LED வந்து க்ளோ ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்பீக்கரோட டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். சோ இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல யூஸ் பண்ணிருக்க ஸ்பீக்கர்ஸ்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 இருக்கு. ஃப்ரண்ட் சைடுல 2 இருக்கும், லெஃப்ட் அண்ட் ரைட்ல 2 ட்வீட்டர்ஸ் இருக்கு. அண்ட் அப்படியே லெஃப்ட் சைடுல
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்வூஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் 3 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் இருக்க அந்த ட்வீட்டரோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2.5 இன்ச்சில் 2 ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீக்கரில் இருந்தால் உங்களுக்கு ஹை மிட் அந்த வோக்கல் ஃப்ரீக்வன்சி எல்லாமே வெளியே வரும். நல்லா கிறிஸ்டல் கிளியராகவே சவுண்ட் அவுட்புட் கொடுக்குது. அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 இன்ச்சில் 30 வாட் சப்வூஃபர் வேறு கொடுத்துருக்காங்க செப்பரேட்டாகவே. ஸோ சாங்ஸில் இருக்க லோ ஃப்ரீக்வன்சி எல்லாமே இந்த சப்வூஃபர் வழியாக தான் உங்களுக்கு அவுட்புட்டாக வெளியே வரும். அண்ட் பேஸை பொறுத்த வரைக்கும் நல்லாவே அவுட்புட் தருது. நெக்ஸ்ட் அடிஷனலாக இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கரில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மைக் கனெக்ட் பண்ணி டேரெக்டாகவே நீங்கள் பேசுறதோ இல்லை பாடுறதோ வந்து பண்ணிக்கலாம். தென் இந்த ஸ்பீக்கரில் உங்களுக்கு இன்பில்ட்டாக எஃப்எம்மும் இருக்குது. ஸோ நீங்கள் ஆக்ஸ் கேபிளில் கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த கேபிளில் ஒரு ஆண்டனாலையோ இல்லை இங்கே வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எஃப்எம்மும் உங்களுக்கு எடுக்கும். தென் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு எல்இடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கர் என்ன மோடில் இருக்குது, என்ன ப்ளே பண்ணிட்டு இருக்கு, ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்பிளே ஷோ ஆகும். தென் ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 2 ஸ்பீக்கரோடைய ஹோம்னு பார்த்தீங்கன்னா 40 ஹோம் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஸ்பீக்கரோட பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 2000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இந்த ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா 5 hours வரைக்கும் மியூசிக் ப்ளே பேக் டைம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஸ்பீக்கரை சார்ஜ் பண்ணா நீங்கள் ஒரு 1.5 hours 2 hours வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்பீக்கரை நம்ம மொபைல் கூட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஜஸ்ட் ஸ்பீக்கரை வந்து டர்ன் ஆன் பண்ணிட்டு உங்களுடைய மொபைலில் ப்ளூடூத் செட்டிங் போயிட்டு ஸ்கேன் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கரோடைய நேம் வந்து காட்டும், ஆண்டாடியோ ராக் 300ன்னு. ஜஸ்ட் அதை அப்படியே கிளிக் பண்ணிட்டு அலோ பேர் கொடுத்துட்டு பேர் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்பீக்கரில் ஒரு சில சாங்ஸ்லாம் வந்து கேட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நான் குடிக்க போறேன். ஆனா ஆவனா அப்பனா டைம்னா அங்கனா அனக்கனா பத்தி ரேடுனா உலக தர உள்ளூர் மதியாரு தூக்கி போட்டு சத்துவாரு தட்டி தட்டி சத்துவாரு. ஸோ கைஸ் கேட்டிருப்பீங்க, இது எல்லாமே என்னுடைய காலர் மைக்கில் ரெக்கார்ட் ஆன சவுண்ட்ஸ் தான். ஸோ உங்களால் இந்த ஸ்பீக்கருடைய 100% குவாலிட்டியை உங்களால் ஃபீல் பண்ண முடியாது. முக்கியமாக பேஸை சுத்தமாக ஃபீல் பண்ண முடியாது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டது ஜஸ்ட் இந்த ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய ஒரு 30% அவுட்புட் மட்டும் தான். ஸோ இந்த ஸ்பீக்கருடைய 100% குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ஸ்பீக்கரை வாங்கி லைவாக கேட்டால் மட்டும் தான் ஃபீல் பண்ண முடியும். அண்ட் இந்த சவுண்ட் டெஸ்ட் கூட ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக மட்டும் தான் இந்த ஸ்பீக்கர் வந்து கிறிஸ்டல் கிளியராக சவுண்ட் நல்லா வரும் அப்படின்றதுக்காக. ஆடியோ குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஹை மிட் பேஸ் லோ எல்லாமே உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக அவுட்புட் கிடைக்குது. ப்ளஸ் பேஸும் நல்லா ரீசனபிளாகவே இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ 100% உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்க ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வச்சுட்டு அதோட பேஸ் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போனீங்கன்னா அதுக்கு நிறைய வீடியோஸ்லாம் இருக்கும். ஸோ நான் ஒரு சாங் சொல்றேன், அந்த சாங்கோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அண்ட் டைமும் டினோட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த செகண்ட்ஸ்ல இருந்து நீங்க ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பீக்கர் எந்த அளவுக்கு பேஸ் அவுட்புட்டா தருதுன்றதை நீங்க ஃபீல் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்துருப்பீங்க, எனக்கு இந்த ஸ்பீக்கர் பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. டிசைன் வைஸும் சரி நல்லா டிஃப்ரெண்டாக வந்து கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே. அண்ட் ஸ்பீக்கர்ல இருந்து வரக்கூடிய அந்த சவுண்ட் அவுட்புட், ஸோ சவுண்டும் நல்லா கிறிஸ்டல் கிளியரா வந்து கொடுக்குது. பிளஸ் 30 வாட் சப்வூஃபர் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு நல்லாவே இருக்கு. கண்டிப்பா பேஸ் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ போட்ல ஒரு மாடல் இருக்கு, போட் ஸ்டோன் 1000 நினைக்கிறேன். ஸோ அதுவும் இதே மாதிரி தான் பெருசா இருக்கும். அந்த ஸ்பீக்கரோட ரிவ்யூவும் நம்ம இந்த சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ கூட பாருங்க. ஸோ அந்த போட் ஸ்டோன் 1000ல பார்த்தீங்கன்னா சவுண்ட் வந்து நல்லா லவுடா இருக்கும். பட் பேஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்காது, கொஞ்சம் கம்மியா இருக்கும். எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லலாம் அந்த ஸ்பீக்கர்ல. பட் இந்த ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சவுண்டும் நல்லா இருக்கு. பிளஸ் சப்வூஃபர்ல இருந்து வர பேஸும் நல்ல கிறிஸ்பா நான் எதிர்பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ பேஸ் லவர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் இது மொபைல் கூட கனெக்ட் பண்ணி சாங்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய லேப்டாப்ல கனெக்ட் பண்ணி மூவிஸ் எல்லாம் நீங்க பார்க்குறப்ப வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட் ப்ளூடூத் ஸ்பீக்கர் தான். அது மட்டும் இல்லாமல் இதில் மைக்குக்கான இன்புட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 போர்ட்லேயும் நீங்கள் வந்து மைக் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பேசிக்கலாம், இல்லை பாடுறதுனாலும் பாடிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பார்ட்டி ஸ்பீக்கராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த போட் ஸ்டோன் 1000 வந்து 3000 rupees நினைக்கிறேன். இப்போ அமேசானில் இருக்கும், 2999 இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் 2500 தான். இன்னும் லைட்னிங் டீலில் உங்களுக்கு 2300 கூட கிடைக்கலாம். ஸோ அந்த ஸ்பீக்கரை வாங்குறதுக்கு நீங்கள் இதை வாங்கிட்டு போயிடலாம். கண்டிப்பாக இது ஒரு பெஸ்ட்டு தான். ஸோ ஃபைனலாக இது நம்ம கொடுக்குற அந்த 1500க்கு வேல்யூ ஃபார் மணி தான், ஒர்த்து தான். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி தரப்புலேருந்து இதுக்கு 1 year வாரண்டி வேறு கொடுக்குறாங்க. ப்ளஸ் அமேசான்லேருந்து உங்களுக்கு 10 days ரிட்டர்னபிள் ஆப்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கணும்னா கூட நீங்கள் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லை ரிட்டர்ன் கூட பண்ணிக்கலாம்.
வாங்கிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ். ஸோ இது நான் வாங்கி யூஸ் பண்ணப்ப நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ நீங்கள் வாங்குற மாதிரி ஐடியா வச்சிருந்தீங்கன்னா வாங்கி பாருங்க, கண்டிப்பாக உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவலுக்கு இருக்கும். ஸோ இந்த ஸ்பீக்கர் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கான பை லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இதுக்கு அடுத்த மாடல் ஆல்ரெடி சொன்னல, இது வந்து 30 வாட் subwoofer, இன்னொன்று 40 வாட்டில் subwoofer இருக்கும். ஸோ அதோடைய பை லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் 60 வாட் ஸ்பீக்கரும் கீழே லிங்க் இருக்கும், அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு பேஸ் எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த மாதிரி மாடல்ஸை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 30 வாட் subwoofer ஓகேவா இருக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு. ஸோ இன்டோர்லையும் சரி அவுட்டோர்லையும் சரி நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் தருது. ஸோ இன்னும் அதிகமாக பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோடைய அடுத்த மாடல் ராக் 400 வாங்கலாம், இல்லை அதுக்கு அடுத்த மாடல் 600 வாங்கலாம், அது உங்களோட சாய்ஸ். ஸோ இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன், அண்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.